ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய உண்டியல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 6 மந்தாக வந்து இந்த உண்டியலில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கையில் கிடைக்கிற சின்ன சின்ன காயின்ஸ் எல்லாமே வந்து இந்த உண்டியலில் தான் போடுவேன். அதே போல் ஹஸ்பண்டும் வந்து அவங்க வெளியில் போயிட்டு வரும்போது இருக்கிற சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களும் வந்து கொண்டு உண்டியலில் போட்டுருவாங்க. பிள்ளைங்களுமே வந்து அவங்களுக்கு ஏதாவது சாக்லேட் வாங்க கொடுத்தாலுமே அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே சொல்லியிருந்தேன், நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு பாதி அமௌண்ட் ₹2 இருந்துச்சு அப்படின்னா ₹1 வந்து சேவ் பண்ணணும், ₹1க்கு எதாவது வாங்கிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் அவங்கள வந்து சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு இருந்தனால, ஸோ அவங்களும் கையில் கிடைக்கிற அமௌண்ட் எதுவாக இருந்தாலும் சரி கொண்டு உண்டியலில் கொண்டு போட்டுருவாங்க. ஸோ இதில் நாங்கள் 4 பேருமே வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே உண்டியல் தான். நாங்கள் ஏற்கனவே வந்து 4 பேருக்கு தனித்தனியாலாம் வச்சுருந்தோம். அது வந்து ஃபில் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதுனால, ஸோ அதனால் நாங்கள் 4 பேருமே இந்த ஒரே உண்டியலில் தான் வந்து சேவ் பண்ணிக்கிட்டுருக்கோம். பிள்ளைங்களுமே வந்து தேவையில்லாமல் எந்த ஒரு திங்ஸுமே வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது தேவைப்பட்டாலுமே நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துருவோம். அதனால் அவங்க கையில் கிடைக்கிற அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ணுவாங்க. அதே போல் நாங்கள் வந்து வெளியில் போனோம் அப்படின்னா, அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் தான், இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து செலவு பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் வெளியில் போனாங்கன்னா கரெக்டாக ஆளுக்கு வந்து ₹100 அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லியே வந்து வீட்டிலேருந்தே கூட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த ₹100க்குள்ளே என்ன தேவையோ அதை மட்டும்தான் அவங்க வந்து வாங்குவாங்க. அதுக்கு மேலே எதுவுமே வாங்க மாட்டாங்க. அதுக்காக நாங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காமல இல்லை, நாங்கள் அவங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நாங்களே வந்து வாங்கி கொடுத்துருவோம். எந்த இதுவுமே நாங்கள் வந்து குறையுமே வைக்க மாட்டோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து பணம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே போல் நம்ம பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்காக கண்ணில் பார்க்குறது எல்லாமே நம்ம வந்து வாங்கி கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து திங்ஸ் வந்து வாங்கி கொடுக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பெரிய அமௌண்ட்லாம் எதுவுமே இருக்காது. ₹100, 200 மிச்சம் எல்லாமே வந்து காயின்ஸாக தான் இருக்கும். இதில் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் எதுவுமே நான் போடலை. ஏன் அப்படின்னா, பெரிய அமௌண்ட் வந்து இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மற்ற சேவிங்ஸ் இருக்குது, பேங்க் சேவிங்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி சீட்டு, அப்புறம் வந்து குழுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரியான சேவிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ வட்டி கிடைக்கும். நான் அதனால் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் எல்லாம் நான் அந்த இதில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் நான் வந்து உண்டியலில் வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் எதுவுமே நாங்கள் வந்து போட மாட்டோம். அதே போல் சீட்டு, கோல்டு சீட்டு, அப்புறம் வந்து ஏல சீட்டு, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நாங்கள் வந்து உண்டியலில் வந்து ரொம்ப வந்து அமௌண்ட் எதுவுமே போட மாட்டோம். ஸோ இது வந்து பிள்ளைங்களுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறதே. ஏன்னா பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு அப்போ தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம வந்து சீட்டை பற்றியெல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் வந்து இப்போலாம் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து உண்டியலில் சேவ் பண்ணுறதை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் வந்து உண்டியலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சேவிங்ஸ் பழக்கம் வந்து எப்போவுமே வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த உண்டியல் வந்து சேவ் பண்ணுறது. ரொம்ப பெரிய அமௌண்ட் எதுவுமே போடாததுனால ₹10, ₹20 ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஸோ மொத்தமாக நான் உங்களுக்கு கவுண்ட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நம்ம கையில் கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணும்போது, ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹10, ₹20 அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணாலே ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கும் ஸோ நம்மளும் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து கரெக்டாக வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு கோல் வந்து எப்போவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஒரே நாளில் ஒரே மாதத்தில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து சேவ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய இன்கம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸையும் வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து வாங்குகிற இன்கமில் ஒரு 30% சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணதில் ₹1 தனியாக, ₹2 தனியாக, ₹10, ₹5 ஸோ அப்புறம் வந்து நோட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக நான் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ரூபா நோட்டில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக வந்து ₹1120 இருந்துச்சு. அதே போல் ₹10 காயினில் பார்த்திங்கன்னா ₹660 இருந்துச்சு. ₹5 காயின்ஸில் பார்த்திங்கன்னா ₹500 இருந்துச்சு.
ரூபீஸ் காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 300 ருபீஸ் வந்து இருந்துச்சு. 1 ரூபி காயினில் பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2570 ரூபா வந்து கிடச்சிது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட், அது வந்து 2500 ரூபா அப்படிங்கிறது ஓரளவுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் தான். ஸோ எனக்கு வந்து 10 ரூபா, 1 ரூபா அந்த மாதிரி சேமித்து எனக்கு வந்து 2570 ரூபா வந்து கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் சேவ் பண்ணுங்கள். சிறு துளி தான் பெருவெள்ளமாக நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சேவ் பண்ணுற ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நாளைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய பிரதிபலனை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதே போல் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து பிரயோஜனமாக செலவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.